ஹாய் வாங்க, நம்ம இப்போ கோதுமை இடியப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கோதுமை இடியப்ப மாவு. இப்போ நம்ம இடியப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூடாக தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியில். நம்ம இப்போ நல்லா அலசிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைந்து எடுத்துக்கலாம். பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா முறுக்குழல போட்டு பிழிகிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் மெதுவாக. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழிக்க நல்லெண்ணெய் தொட்டு நல்லா தடவிக்கணும். பாருங்கள், எல்லா தட்டுக்கும் நல்லெண்ணெய் போட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் அந்த இடியப்பம் எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நான் 4 பிளேட்டுக்கும் நல்லெண்ணெய் போட்டு தடவி வச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம இடியப்பம் புழிஞ்சிடலாம். செம்மையாக இருக்கும் கோதுமை இடியப்பம். இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் நான் டைட் பண்ணேன். ஆயில் எடுத்து வச்சிடலாம். இது உள்ள கொஞ்சமாக எண்ணெய் நல்லா நம்ம தடவிக்கலாம். பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா லைட்டாக போட்டுக்கலாம், அதிகமாக இல்லை. எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு இதுள்ள நல்லா போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இதை வச்சு இப்போ புளிஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி புளியறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. பாருங்கள், இடியப்பம் உட்டில் நல்லாயிருக்கு. இந்த இடியப்பம் புளியறது இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா வருது. இதில் இதே மாதிரி வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. நல்லாயிருக்கு, உட்டுது நல்லாயிருக்கு ஸ்டீலோட. வாங்க எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். ஈஸியாக இருக்குது புளியறதுக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க, புளிஞ்சாச்சு. நம்ம இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேக வைக்கிற டைம் தாங்க இதுவும். இப்படி வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் ஹையில் வைக்கலாம், 5 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இடியப்பம் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக ஆகிடுச்சு இடியப்பம். ஒரு தட்டை எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும், அப்புறமா எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இட்லி மாதிரி சூப்பராக இருக்குது. இதுதாங்க இடியப்பம். இடியப்பம் ரெடி. இங்கே பாருங்கள், சுடுது, அதனால் கரண்டி வச்சு எடுக்கிறேன். ரெடிங்க இடியப்பம். இப்படி தான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மல்லிப்பூ மாதிரி செம்மையாக இருக்குது. பாருங்கள், நாட்டு சக்கரை. நீங்கள் வேணால் எந்த சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லது இது, நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க. இப்போல்லாம் யாரும் சக்கரை யூஸ் பண்ணுறதில்ல, நாட்டு சக்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கோதுமை இடியாப்பத்துக்கு தேங்காய் பூ, நாட்டு சக்கரை வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் நைட்டு. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.